பூரிப்பு எப்போ உண்டாகும்னா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானமுள்ள ராஜா தேசத்தை ஆளும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? மகிழ்வார்கள். ஒருவேளை துன்மார்க்கன் ஆளுவான் என்று சொன்னால் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? தத்தளிப்பார்கள். அல்லேலூயா. அப்போது ஆளுகை என்பது யாரிடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் மகிழ்ச்சியா இல்லை துக்கமா என்பது என்ன செய்கிறது? முடிவாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆளுவாரானால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். உங்கள் இருதயத்தில் நீங்கள் முழுவதுமாய் கர்த்தருக்கு இடம் கொடுப்பில்லானால், வேதம் சொல்லுகிறபடி இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை அதிசயப்பட்டு, உங்கள் ஜீவியம் அதிசயப்பட்டு, உங்களுடைய தொழில், உங்கள் குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய நாமத்தினாலே அதிசயப்பட்டு என்ன செய்யும்? அது பூரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கர்த்தர் ராஜரீகம் பண்ண வேண்டும். உங்கள் இருதயத்திலே கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். மந்தைக்கு உள்ளே இருக்கிற ஆடுகளுக்கு தான் என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. மந்தைக்கு வெளியே இருந்த ஆடுகளுக்கு என்ன இருக்காது? பாதுகாப்பு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாருக்குள்ளே இருக்கிறேனோ, என்னுடைய கிரியைகள் யாருக்குள்ளே வெளிப்படுகிறதோ அவர்களுடைய இருதயத்தில் இந்த ஆண்டு மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு உண்டாக போகிறது. அல்லேலூயா.